முக்கால்வாசி தூரம் மேலே ஏறி வந்தாச்சு. இந்த வழியே போனோம்னா கொஞ்ச தூரத்தில் வந்துடும். நம்ம வந்து இப்போ மலை உச்சியில் தான் இருக்கோம். மலை உச்சியில் இருக்கோம். இதுதான் டாப்பு. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை மணி. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம திருப்பூர்ன்ற மலையை ஃபுல்லாக நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். அது வாங்க எப்படி இருக்குது, மேலே என்னென்ன கோவில்லாம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த மலைக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து முஸ்லீம் தர்கா, அதாவது சிக்கந்தரோட சமாதி இருக்குது. அது போக வந்து காசி விஸ்வநாதர் கோயில், முருகன் சந்நிதி, பச்சைமணி சித்தர் இங்கே மீனா இருக்காருன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. ஒரு வழியாக நம்ம வந்து மலைக்கு பின்னாடி படிக்கிட்ட வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க வந்து உள்ள உட்காருக்காங்க முன்னாடியேவும். இங்கே வந்து மலைக்கு பிறகு சில ரூல்ஸ் போட்டிருக்காங்க. மலைக்கு போகும்போது இங்கே நம்மளோட டீட்டெயில்ஸை வந்து இங்கே போலீஸ்கார்ட்ட வந்து கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் மலைக்கு போகலாமா. நைட் டைம் வந்து அளவு கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சின்ன கருப்பசாமி கோவில் மாதிரி பக்கத்தில் இருக்குது. அது போக நம்ம மேலே ஏறும்போது ஒரு சின்ன மண்டபம் ஸ்டார்டிங்கில் வந்து இங்கே இருக்குது. அங்கே ஒரு சின்ன பிள்ளையார் கோவில் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. மேலே காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வந்து எப்போ நட திறக்கிறது மூடுறதுன்றது டீட்டெயில் வந்து பக்கத்துலேயே போட்டிருக்காங்க. காலையில் 8 மணிக்கு ஓப்பன் பண்ணி சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நட திறந்துருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த போர்டு போட்டிருக்காங்க. நம்ம அப்படி இதில் மேலே ஏறி போனோம் அப்படின்னா போய் ரீச் ஆகிடலாம். இந்த பாதை வந்து நேரம் அங்கே தான் போய் ஜாயிண்ட் ஆகும். அதனால் வந்து ஸ்ட்ரைட்டாக இதிலே ஒரே பாதை தான், நம்ம ஈஸியாக போயிடலாம். எங்கிட்ட பெரிய தேவையில்லை. அப்படியே அந்த மலை என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் கோவில் இருக்க மலையில். அது பழனி மலை மாதிரி சின்ன இடுமன் மலை மாதிரி சின்ன மலையாக இருக்குது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் சாமி மலை இருக்குது. அதோட அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா சோமப்பர் சாமி கோவில் இருக்குது. அப்படி கீழே நீங்கள் இறங்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரவணபொய்கை இந்த பக்கம் தான் இருக்குது. மலைக்கு மேலே ஏறி போய் பார்ப்போம். சரவணபொய்கை எப்படி இருக்குன்னா இங்கே அழகாக சூப்பராக தெரியும். ஓகே, அப்போது மேலே போவோம். அங்கங்கே ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வந்து இந்த மாதிரி மண்டபம் கட்டி வச்சுருக்காங்க. இங்கே வந்து காற்று வந்து அதிகமாக அடிக்குதுங்க. அதனால் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக கேட்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த படிக்கட்டில் ஏறும்போது அந்த அளவுக்கு ஒன்றும் ரிஸ்க்காக தெரியல. ஈஸியாக சிம்பிளாக ஏறி போகிற மாதிரி இருக்குது. ஒரு 4 படிக்கட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி இருக்குது. திரும்ப ஒரு 4 படிக்கட்டு, அந்த மாதிரி தாங்க இருக்குது படிக்கட்டு. அதனால் வந்து ரொம்ப ரிஸ்க் பண்ணி ஏறி போகிற மாதிரி கிடையாது. சிம்பிளாக சின்ன பிள்ளைங்க வந்தாலுமே ஈஸியாக ஏறி போயிடலாம். இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் வந்து மேலே ஏறி போயிட்டு இருக்கான். அது கீழேருந்து அவன் தான் மேலே ஏறி போயிட்டே இருக்கான். சரவண போய் பார்த்து சொல்லியிருக்கேன். வாசிக்கலாம் நடந்திருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னா அந்த தெரியுதா, சரவண பொய்கை பக்கத்துலேயே தான் இருக்குது. இது சரவண பொய்கை அந்த ரைட் சைடு பின்னாடி அந்த பக்கம் யாரும் குளிக்க மாட்டாங்க. அந்த இடத்துல தான் இது தெரியுது. ஓகே, நம்ம மேலே போய் சாமியை பார்த்துருக்கோம். ஓகே, போக போக பார்த்தீங்க அப்படின்னா படிக்கட்டு வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டே போகுது. ஃபஸ்ட்டு வந்து 4 படிக்கட்டு, அப்போ நடந்து போய் அடுத்து என்ன சொன்னேன் இல்லையா. ஆனால் இங்கே எப்படி இல்லை, அடுத்து 10 படிக்கட்டு ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் நடந்து போய் திரும்ப 10 படிக்கட்டு, அப்படி வரிசை ஏறி போயிட்டே இருக்க மாதிரி இருக்குது. லைட்டாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சுங்க. அப்படி நிற்காம ஏறிட்டே இருக்கோமா, அதனால் கொஞ்சம் மூச்சு வாங்குது. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு போவோம். ஓகே, ஆக்சுவலாக இந்த மலைக்கு உச்சியில் என்ன இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் சிக்கந்தர் சமாதி வந்து மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு வாட்டி சின்ன பிள்ளைங்க வந்து மேலே உச்சியில் போய் பார்த்துருக்கேன். முஸ்லீம் கோயில் ஒன்று இருக்கும், அதாவது சமாதி இருக்கும். அதனால் வந்து இந்த மலை வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தண்ணி குழாயெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் தண்ணி வரல, ஏன்னா குழாயே இல்லை.
ஃபுல்லாக எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரில. தண்ணி வசதி வந்து இங்கே சுத்தமாக கிடையாது. ஆனால் மேலே போனால் அப்படின்னு தெரில, மேலே போய் பார்த்தா தெரியும். இது பார்த்தா திருப்பூர் ஃபுல்லாக தெரியுதுங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா குரங்குகள் நிறையா இருக்கும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஏறிட்டீங்க அப்படின்னா குரங்கு எக்கச்சக்கமாக குரங்கு இருக்குங்க. ஓகே, வாங்க நம்ம அப்படியே மலைக்கு ஏறி காசி விஸ்வநாதர் கோயிலை வந்து பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவோம். சரியா? இங்கே ஒரு திண்டு மாதிரி இருக்கு. இது எதுக்கும் தெரியல. இங்கே மண்டபம் இருந்திருக்கலாம். சும்மா அந்த ரெஸ்டாக இருக்கிறதுக்கு ஒரு மண்டபம் இருந்திருக்கு நினைக்கிறேன். இங்கிட்டுமே ஒரு பாதை போகுது. இந்த பாதை எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் ஊருக்குள்ளேருந்து ஒரு பாதை ஏறும், மலைப்பாதை ஏறும். அந்த மலைப்பாதையிலேருந்து டேரெக்டாக அந்த பக்கம் வர்றதுக்கான ஒரு பாதை இது. நீங்கள் பார்த்து அப்படின்னா அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோயில் செல்லும் வழி. அதாவது இந்த பக்கம்ந்து வர்ற ஆளுக்கு வந்து இந்த பக்கம் ஏறி போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழி போட்டிருக்காங்க. அதுக்கு தான் இந்த வழி போல இருக்கு. ஓகே, வாங்க மேலே போகலாம். ஆனால் வெயில் காலைல வெள்ளனே கிளம்ப நினச்சேன், கிளம்ப முடியலை. அதனால் கொஞ்சம் ஒரு 10 மணிக்கு தான் கிளம்புனேன் வீட்டிலேருந்து. இப்போ வெயில் சரியான வெயில் அடிக்குது. நீங்கள் யாரும் மலைக்கு வந்தீங்க அப்படின்னா காலைல ஒரு 6 மணிக்கு வந்தாலே போதும். வெயில் இல்லாமல் ஏறிடலாம். மேலே இறங்கும்போது பிரச்சனை இல்லை, ஏறும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மேலே வந்து ஒரு முஸ்லீம் மசூதி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இங்கேருந்து பார்த்தா தெரியுது பாரு, அந்த இதுதான், அதுதான் மலை உச்சி. அந்த அங்கே வந்து சிக்கந்தரோட சமாதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சின்ன பிள்ளையில போயிருக்கேன், ஆனால் அது வந்து அப்போ எனக்கு தெரியாது. உட்காந்துட்டு போவோம். அப்பாடியம்மா இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க. அப்படியே இந்த வழியாக போனோம்னா கொஞ்சம் தூரத்தில் வந்துடும். பக்கத்தில் வந்தாச்சு. கரெக்டு போகலாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி தூரம் மேலே ஏறி வந்தாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோயில் பக்கத்தில் வந்துருச்சு. இந்த மலைக்கு மேலே என்னென்ன கோயில் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா காசி விஸ்வநாதர் கோயிலுங்க. அப்படியே அந்த கோயிலுக்கு பின்னாடியே உள்ளேயும் முருகன் சந்நிதி இருக்குது, 2 கோயிலாக. அது போக வந்து மலை உச்சியில் வந்து முஸ்லீம் சன்னதி இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மழை பெஞ்சா நிற்கிறதுக்கு, தண்ணி நிற்கிறதுக்கு ஒரு தெப்பம் மாதிரி இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குளிக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும் தெப்பம். இப்போதைக்கு மழை எல்லாம் காஞ்சி போச்சு, மழை இல்லை. இந்த வெயில் காலன்றனால தண்ணி இல்லை சுத்தமாக. இப்போ இடையில எது கட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு ஓடி வந்துருச்சு நம்ம செல்லை பிடுங்கிறதுக்கு. அதனால் டக்குன்னு உள்ளே வச்சுட்டேன். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இல்லை ஃபோட்டோ எடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குரங்கு வந்து உங்கள் ஃபோனை பிடிங்கிட்டு போயிடும். உங்கள் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருங்க எங்கிட்ட குரங்கு வருது அப்படின்னு. ஓகேவா? ஓகே, அந்த கோவிலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். மேலே பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது. அதுக்குள்ளேயே வந்து முருகன் சந்நிதி, ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குது. மலை உச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கந்தர் சமாதி இருக்குது. அதை வச்சு இந்த மலை வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் மேக்ஸிமம் எல்லாமே முருகன் மலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து பார்த்தா அப்படின்னா மொத்த ஊர் அப்படி தெரியுங்க ஃபுல்லாக. இன்னும் கொஞ்சம் டாப்பில் போயிட்டோம்னா எல்லாமே ஃபுல்லாக தெரியும். ஓகே, நம்ம கோயிலுக்கிட்ட வந்தாச்சு. அந்த இதாங்க கடைசி. இதுக்கப்புறம் ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு உங்களுக்கு கோயில் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். அங்கே போ. படியில் ஏறி வந்தது செம்மையான ஒரு டயர்டு. ஓகே, இங்கே நம்ம தலையை வந்து உட்காந்துருக்காப்புல. அதனால வந்து செல்லை உள்ளே வச்சுட்டு தான் போகணும். இல்லைன்னு வச்சுங்களேன் அவர் கைக்கு போய் செல்லு.
ஓகே, இந்த கடைசி வந்தாச்சு. இதான் கடைசி அந்த வெயிட் பண்ணுற இடம், அதாவது உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிற இடம் கிட்ட வந்தாச்சு. சரிங்களா? இப்போ வந்து இந்த படியில் ஏறி போனால் நம்ம கோயில்கிட்ட வந்துடலாங்க. ஏறி வந்தது செமையாக மூச்சு வாங்குது, அதான் சரியாக பேசக்கூட முடியல. இதான் லாஸ்ட்டு நினச்சேன், இன்னும் இருக்கான்னு தெரியல. ஓகே, கிட்ட வந்தாச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்பாடி, மொத்த ஊரே தெரியுதுங்க. அதில் எப்படி இருக்குன்னு பாருங்க, செம்ம வியூ பாயிண்டா. இது அந்த இடத்துல போய் நம்ம வீடு எங்கே இருக்குன்னு பார்க்கணும், பக்கத்தில் போய். ஓகே, இங்கே என்ன இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே எப்பயுமே தண்ணி இருந்த மாதிரியே இருக்குங்க. நான் சின்ன பிள்ளையில வந்தபோது தண்ணி இருந்துச்சு, இப்போயுமே தண்ணி வந்து இங்கே உள்ளே இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்றதுனால ஃபுல்லாக கேட்டு போட்டு வச்சுருக்காங்க. நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து பார்க்கலாம். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் முன்னாடி அங்கே போனோம்னா நம்ம கிட்ட போய் தண்ணி தொடலாம், அந்தளவுக்கு இருக்கும். ஆனால் இப்போ கேட்டு போட்டிருக்காங்க, உள்ளே போக முடியாது. ஓகே, வாங்க அதை பக்கத்தில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆனால் ரொம்பவே குப்பை ஆகிற மாதிரி நல்லா இல்லாமல் இருக்குது. முதல் இங்கே தண்ணி குடிப்போம், ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா ஒரு சுவையான தண்ணியாக இருக்கும். ஓகே, கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவோம். முதல் காசி விஸ்வநாதர், அதாவது சிவனை கும்பிட்டுட்டு அப்புறம் அவர் மகனை கும்பிட்டுட்டு அப்படியே வரலாம். ஓகே, கோயில்கிட்ட வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரைக்கும் தெப்பம் கிட்ட தெரியுது. ஓகே, போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம். காசி விஸ்வநாதர் கோயில்கிட்ட வந்தாச்சு. இதான் கோயில், காசி விஸ்வநாதர் கோயில். ஓகே, உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம். சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குரங்குகள் வந்து அதிகமான தொல்லை, அதனால் வந்து நான் பொரி தயிர்லாம் வாங்கியிருக்கேன். அதை வெளியே கட்டாமல் பைக்கில் வச்சுருக்கேன். இங்கே வியூ செம்ம வியூவாக தெரியுது. ஓகே, வாங்க உள்ளே போய் இந்த தெப்ப குளத்தில் வந்து தயிர் பொரியல் எல்லாம் போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்க முருகன் சன்னதி தான். முருகன் சன்னதியை பார்த்தாச்சு. இந்த பின்னாடி இருக்க தெப்பத்தில் தான் நம்ம தயிரையும் பொரியும் போட்டு நம்ம கும்பிடணும். இந்த மலைக்கிட்ட பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு கோயில் இருக்குது, அது கிட்ட போய் எடுக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குரங்கு வந்து பயங்கர சேட்டை பண்ணுதுங்க. இதுக்குள்ளே தான் தெப்பம் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தயிர் ஊற்றணும், ஆனால் தயிர் ஊற்றவே முடியலை. என் பையில இந்த பொரியல்லாம் ஆட்டை போட்டு போயிடுச்சு. ஓகே, தயிர் ஊற்ற முடியும்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தெப்பத்துக்குள்ளே வந்து மச்சமுனி சித்தர் வந்து மீனாக இன்னும் உயிரோடு இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த கோயில் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போர்டு மாதிரி மலையில் வரைஞ்சிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நக்கீரருக்காக இந்த கோவில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு, தெப்பம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அது போக பார்த்தீங்க அப்படின்னா அந்த தெப்பத்துக்குள்ளே வந்து வெள்ளை கலர் மீன் ஒன்று இருக்கும், அதுதான் மச்சமுனி சித்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பார்த்தா உண்மையிலே ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்கிறாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குரங்குகள் அதிகமான சேட்டைங்க, பயங்கர சேட்டை. பொரி வாங்கி வச்சுருந்தேன், அதையும் பிடிங்கிட்டு போயிடுச்சு. தயிரை எப்படியும் நான் பிரித்து உள்ளே ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு இப்போ வெளியே கிளம்பியாச்சுங்க. ஒரு வழியாக குரங்கிட்ட இருந்து வெளியே வந்தாச்சு. நான் சின்ன பிள்ளை ரொம்ப வந்து அந்த அங்கத்தில் உட்காந்துருப்பேன். உட்காந்துருக்கும்போது பக்கத்து தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தேன், தண்ணி பாக்கெட்டில்.
ஸோ ஓகே, ஒரு வழி நம்ம காசி விஸ்வநாதரையும் அப்புறம் முருகன் அப்புறம் வந்து மச்சமுனி சித்தர் 3 பேரையும் பார்த்துட்டு நம்ம வெளியே வந்தாச்சு. வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதான் மலை உச்சி, அதாவது உச்சி கிடையாது, இந்த காசி விஸ்வநாதர் கோயிலோட முன்பகுதி இதுதான். இந்த வேலியில் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, இங்கே வந்து தண்ணி வந்து எப்பயுமே நிற்கும், வற்றவே வற்றாது. அதனால் வந்து வேலி போட்டு வச்சுருக்காங்க, யாரும் உள்ளே விழுந்துடக்கூடாதுன்னு. ஓகே, சாயங்காலம் வரைக்கும் இங்கே நட திறந்துருக்கும், 6 மணி வரைக்கும். அதனால் வந்து தைரியமாக நீங்கள் வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அப்படியே மேலே ஏறி. ஐயோ, நான் செருப்பு மறந்துட்டேங்க, சாரி. போய் செருப்பு போட்டு வந்தாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து மலைக்கு மேலே உச்சிக்கு போகும். அங்கே வந்து சிக்கந்தர் சமாதி இருக்குது, அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கலாம். இங்கே பசங்க வந்து நல்லா ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள் எப்படி நிற்கிறாங்க. ஆனால் அது வந்து டேஞ்சரான ஒரு இடம், அப்படி நிற்கக்கூடாது. ஓகே, இப்போ போகிற வேலை காமிப்போம். ஓகே, அவ்வளோதான். ஒரு குச்சியை கையில் எடுத்துகிட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சு. எதுக்கு அப்படின்னா, நம்ம தலைவன் குரங்கெல்லாம் வந்து நம்மளை ரொம்ப சோதிச்சிட்டாங்க. அதனால் கொஞ்சம் குச்சியோடு போனால் தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நிற்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே தெரியுங்க, ஏரியாவே ஃபுல்லாக தெரியுது. நீ மலை உச்சிக்கு கொஞ்சம் போகணும், வழியை பார்த்துட்டு போய் பார்த்துட்டு வரலாம். ஓகேவா? ஃபுல்லாக பயங்கரமாக தெரியுதா, எல்லாமே தெரியுது. செம்மையான வியூங்க. நல்லா இங்கே உட்காந்து நல்லா வெயில் அடிக்குது, ஆனால் வந்து கொஞ்சம் கூட வேர்க்கலை. அந்தளவு காற்று, நல்ல ஒரு இயற்கை ரசிக்கிற மாதிரி இடம், சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாமியை கும்பிட்டுட்டு போய் இறங்கி போயிட்டுருக்கோம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 4 படிக்கட்டு, அப்புறம் கீழே இறங்குற மாதிரி அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம பக்கத்தில் ஒரு சின்ன மண்டபம் மாதிரி ஓரமாக லெஃப்ட் சைடு ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும். அது எங்கன்னு தெரியலை, அதனால் போய் அதை கண்டுபிடிச்சி பார்த்துட்டு நம்ம அதை பார்த்துட்டு போகலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கந்தர் மேலே சமாதி இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். அதையும் பார்த்துட்டு நம்ம கீழே இறங்கலாம். ஓகேவா? உண்மையிலே இந்த மலைக்கு ஏறுறது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட், செம்மையான ஒரு ட்ரிப்பு மாதிரி இருந்துச்சுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இறங்கி இந்த பக்கம் வந்தாச்சு. இப்போ இங்கிட்ட போய் பார்ப்போம். அந்த மண்டபம் இந்த பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு நம்ம வரலாம். பாதை நல்லா ட்ரெக்கிங் சூப்பரான பாதையாக இருக்குது. இந்த பக்கம் நல்லா மலையில் கல் முள்ளான பாதையில் இறங்குறது. கையில் ஒரு குச்சியோட தாங்க தர்றேன், குரங்காண்டியாவோ. ஓகே, செம்ம ட்ரெக்கிங் பாதையாக இருக்கு. சின்ன வயசில் வந்தனால அந்த மண்டபம் எந்த பக்கம் இருக்குன்னு தெரியலை. அதான் சரி போய் பார்த்துருவோம் சொல்லி தான் இங்கிட்ட வர்றேன். இங்கே ஒரு பெரிய குரூப்பே நின்று ஃபோட்டோ எடுத்துருக்காங்க நினைக்கிறேன். பெரிய குரூப் இல்லை, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. மேலே தர்காவுக்கு போகிறதுக்கு வழி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மசூதி போகிறதுக்கு இந்த பக்கம் வழி இருக்குது. இங்கே ஒரு சின்ன தெப்பம் மாதிரி ஒரு இடம் இருக்குங்க. இங்கே வந்து சின்னதாக தண்ணி நிற்கிது. அந்த இடமே சூப்பராக இருக்கும். ஓகே, தர்காவுக்கு செல்லும் வழின்னு சொல்லி இங்கே போட்டிருக்கு. நம்ம அப்படி மேலே ஏறி போகலாம், தர்காவுக்கு போயிட்டு வரலாம். ஓகேவா? ஊருக்குள்ளே இறங்குற வழி பார்த்திங்கன்னா அந்த பக்கம் தான் இருக்குது. இப்படி நேரம் கீழே இறங்கினோம்னா ஊருக்கு அந்த பக்கம் இறங்குற வழி வந்துடும்.
சமாதி தாங்க. இதில் பேர் போட்டிருக்காங்க பாருங்க. ஓகே, நம்ம தர்காவுக்கு போனோம். மேலப்ப ஹஜ்ராத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்காவிற்கு செல்லும் வழி. ஓகே, இப்போ மேலே ஏறி போகலாம். நம்ம இங்கே வந்து தர்காவத்துக்கு நைட்டு ஃபுல்லாக வருவாங்களாம். நைட்டும் அதாவது கொஞ்சம் நல்லா இருட்டானதுக்கப்புறமும் இங்கே வருவாங்களாம். லைட்டு போட்டு நல்லா வச்சுருப்பாங்களாம் அந்த இடத்துல. பாதை பார்த்தீங்கன்னா மலையிலே வந்து படி வந்து செதுக்கியிருக்காங்க. உங்களை பார்த்தாலே தெரியும். ஏறுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது. எனக்கு ஏற ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் வயசானவங்களுக்கு ஏற கஷ்டமாக இருக்கும். இப்போ படிக்கட்டுலாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெக்கிங் போகிற பாதை மாதிரி இருக்கும். நல்லா கல்லுகள்லாமும் இங்கே இருக்க கல்லை வச்சே அந்த படிக்கட்டு வந்து கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. படிக்கட்டில் ஏற ஏற தான் இங்கே பேச்சு வர மாட்டுது. அப்படியே ஒரு மாதிரி மூச்சு வாங்குது. கொஞ்சம் ஏற மணி நேரத்தில் வந்து கம்பி போட்டு நல்லா வச்சுருக்காங்க. அதனால் கம்பியை பிடிச்சி சேஃப்டி ஏறிக்கலாம். பாதி இதுவும் தான் ஏறிக்கேன். அதுக்கு மூச்சு வாங்குது. கல் பூரம் பெரிய பெரிய கல்லாக இருக்குது. காலை தூக்கி வச்சு ஏறக்குள்ளேயும் பயங்கரமாக மூச்சு வாங்குதுங்க. பாடி ஓகே, தர்காவுக்கு வந்து பாதி வழி ஏறியாச்சு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான். அப்படியே கம்பியை பிடிச்ச மேலே ஏறியலாம். பாதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது பாதை. ஓகே, பாதி தூரம் ஏறியாச்சுங்க. அப்பா சாமி, என்னடா அது இவ்வளோ மூச்சு வாங்குது. அப்பா முன்னாடி பாருங்க இப்படி இருக்குன்னு. கிட்ட வந்தாச்சு. இதுதான் அந்த தர்கா, சிக்கந்தர் சமாதி. இதுதான் சரிங்களா. இதுதான் மலை உச்சியில் வந்து இருக்கு. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க வந்ததுக்கு. நல்ல ஒரு மலை பாதை ட்ரெக்கிங்கு. ஒரு சாமி கும்பிட்டுட்டு நம்ம தர்காவுக்கும் போயிட்டு வந்தாச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா நான் வந்து தர்கா, இங்கே அந்த தர்கா இருக்குது. வந்து இந்த படிக்கட்டு வழியாக தான் மேலே தர்காவுக்கு வந்து உள்ளே போகணும். நம்ம அதுக்கு முன்னாடி இங்கே முன்னாடி வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உள்ளே போகலாம். இந்த கம்பம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இது மூலியம் வந்தாங்க இங்கே வருது, தர்காவுக்கு வருது. இங்கேருந்து பார்த்தா தர்கா சூப்பராக தெரியும். இவ்வளோ மேலே மலைக்கு உச்சியில் நம்ம சும்மா நடந்த வரையே மூச்சு வாங்குது. இவ்வளோ பெரிய தர்கா வந்து உள்ளே கட்டியிருக்காங்க உச்சியில். அது மலை உச்சியில் செம்மையாக இருக்குல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பம் ஒன்று இருக்குது, தூண் மாதிரி ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்துட்டு போயிடுவோம். இதுதான் மலை, திருப்பூர் மலை டாப். இதுதான் செம்மையான ஒரு வியூ. அங்கே பாருங்க, அப்பாடி தென்காக்கமாவே சூப்பராக தெரியுது நம்மளுக்கு.
மதுரை மட்டும் இல்லை, இந்த திருப்பூர் திருமூலம் வரைக்கும் ஃபுல்லாமே தெரியுதுங்க, எல்லாமே தெரியுது. இந்த கம்பம் தான் இங்கே நடுவில் நிற்கிது. இதை பார்க்கறதுக்கு தான் வந்தேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருக்குங்க. அப்பா, எத்தனை பில்டிங்கு, எத்தனை இது கம்மாவே வரும். எவ்வளோ வருஷம் தென்கால் கம்மாய், திருப்பரங்குன்றம் தென்கால் கம்மாய். இதுதான் மலைக்கு மேலே உச்சியிலேருந்து பார்த்தா இப்படி தான் தெரியும் வியூ. வந்து இப்போ மலை உச்சியில் தான் இருக்கோம், மலை உச்சியில் இருக்கோம். இதுதான் டாப்பு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக தெரியுது. கம்பம் தான் உச்சியில் இருக்க ஒரு கம்பம். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தர்கா இருக்குது. ஒரு திருப்பூர் மலை உச்சியை வந்து நம்ம பார்த்தாச்சு எப்படி இருக்குன்னு. தர்கா வந்து உண்மையிலே சூப்பராக இருக்காங்க. நம்ம காசி விஸ்வநாதர் கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தர்காவுக்கு வந்திருக்கோம். இந்த குச்சி என் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து குரங்கு வந்து அதிகமாகச்சுல, அதை வெட்டுறதுக்கு குச்சி வச்சுருந்தேன். இப்போ தர்கா போய் நம்ம சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பலாம். ஓகேவா? இனி திருப்பூர் மலை சுற்றி என்னென்ன கோயில் இருக்குன்றத உங்களுக்கு நான் ஃபுல்லாக வீடியோவில் காட்டுறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தர்கா ஒன்று இருக்குது, சரிங்களா? இதுதான் மலை உச்சி டாப்பு. அந்த டாப்பில் வந்து தர்கா வந்து ரொம்ப பெருசாகவே சூப்பராக கட்டியிருக்காங்க. நல்லா இருக்குங்க, பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்குது. இவ்வளோ மலை உச்சியில் சும்மா ஏறிக்கே நம்மளுக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. ஆனால் இவங்க வந்து மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கற்களை கொண்டு வந்து மசூதி வந்து அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. நம்ம தர்கா போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, நம்ம வந்து திருப்பூர் மலை உச்சியை பார்த்துட்டு உச்சிலையும் என்னென்ன இடம் எல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம தர்கா கிளம்பியாச்சு. தர்கா வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சூப்பரான இடம் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா கொடி வந்து கட்டி வச்சுருக்காங்க. அந்த மரத்து நிழல்ல இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு வியூவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஆஹா சா, என்ன ஒரு பாயிண்ட்டு, சூப்பரான வியூங்க. எப்படி இருப்பாங்க ஏரியா. இது ஃபுல்லாக திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் கோயில் பார்த்தீங்கன்னா அழகாக தெரியுது வாங்க கீழே. ஓகே, மலை உச்சிக்கு வந்ததுக்கு ஒரு சரியான ஒரு வியூ பாயிண்ட் கிடச்சிச்சு. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஃபுல்லாமே திருப்பரங்குன்றம் ஃபுல்லாமே தெரியுது. திருப்பரங்குன்றம் கோயில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது, பார்த்தீங்களா? சூப்பராக தெரியுது திருப்பரங்குன்றம் கோயில். சென்னை தெரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே தெப்பக்குளம் ஒன்று இருக்குது, அங்கே வந்து சாமி விடுவாங்க. இந்த பக்கம் ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா சரவண பொய்கை தெப்பம் வந்து இருக்குது. ஓகே, ஃபுல்லாக நம்ம இது ஃபுல்லாக தாங்க மதுரை சிட்டி. மதுரைக்குள்ளே ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும், பார்த்தாலே தெரியுதா? ஓகே, சரியான ஒரு வியூவு. தென்கால் கம்மாய், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஏரியா ஃபுல்லாக இந்த பக்கம் கவர் ஆயிரும். ரைட்டு, நம்ம தர்காக்குள்ளே போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு கிளம்பலாம். ஓகேவா? தெரியும். சிவராஜன் இருக்கார்ல, அவர் தம்பி தான் நானு. சிவராஜா தெரியுமா? ஆமாம். பேர் என்ன? சொந்தக்கார தான் எனக்கு. அவர் தான். நம்ம ஒரு வழியாக மசூதிக்குள்ளே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான குரங்குகள். அப்பாடி, அதற்காக நம்ம மேலே வந்தாச்சு. உள்ளே போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயிலுக்கு போன பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன கோபுரம் தெரியுதா, அந்த கோபுரத்துலேருந்து நம்ம சைடில் இந்த பக்கம் வந்திருக்கோம்.
ஓகே, நம்ம மலை உச்சிக்கு வந்து தர்காமி பார்த்தாச்சு. இப்போ கீழே போயிட்டு வரலாம். ஓகேவா? ஓகேங்க, மேலே போய் கொஞ்சம் நேரம் தர்காவில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகியாச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா மூச்சு வாங்காமல் ஃப்ரீயாக கிடக்கு. அதனால் நல்லா நீட்டாக பேசலாம். மேலே வந்து நல்லா தர்கா வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. செம்மையான ஒரு பிளேஸாக இருக்குது. உள்ளே வந்து ரொம்ப நான் வீடியோ எடுக்கலை, சும்மா லைட்டாக தான் வீடியோ எடுத்திருக்கேன். இங்கேருந்து பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு, இவ்வளோ மலை உச்சியில் இவ்வளோ பெரிய கோயில் எப்படி கட்டியிருக்காங்கன்னு தெரியல. சூப்பராக கட்டியிருக்காங்க. ஏன்னா வண்டி வர்றதுக்கும் ஒரு வசதி இல்லை, எல்லாமே நம்ம நடந்து தான் கொண்டு வந்திருக்கணும். ஓகே, அப்படியே நம்ம கீழே இறங்கி நம்ம வண்டிக்கு போய் கிளம்பலாம். ஓகே, திருப்பரங்குன்றம் மலைக்கு மேலே இவ்வளோதாங்க இருக்குது. பார்த்தாச்சு. நம்ம வந்து கீழே ஃபஸ்ட்டு ஏறி வரும்போது டேரெக்டாக காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போனோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே பின்னாடி முருகன் சந்நிதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சிவன் சந்நிதி. அந்த தெப்பத்தை ஓரமாகவே அந்த பாறையிலே வந்து செதுக்கி வச்சுருந்தாங்க சிவனை வந்து. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா மச்சமுடி சித்தர் வந்து உயிரோடு இருக்கார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெள்ளை கலர் மீனாக அவங்க வந்து இருப்பார். அது 3-4 வாட்டி பார்த்தேன். வீடியோ எடுக்கும்போது அந்தளவுக்கு அது நம்ம கண்ணில் சிக்கலை. ஆனால் தனியாக இருக்கும்போது கொஞ்சம் நேரம் பார்த்தேன், வந்துச்சு. அந்த வெள்ளை கலர் மீன் வந்துச்சு. அதுக்கு வந்து கொஞ்சம் தயிர், அந்த பொரி எல்லாம் போட்டு நம்ம சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் தயிர் ஊற்றினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக மீன் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி முன்னாடி கொடுத்தாங்க. தயிரையும் ஊற்றிட்டு நம்ம வந்தாச்சு. ஓகே, இந்த மலைப்பாதை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, சூப்பராக இருக்குங்க. நல்லா ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இறங்கி போகிறோம். ஏறி வர்றது வந்து கஷ்டமாக இருந்துச்சு. முடியாதவங்க கண்டிப்பாக அந்த கம்பி பிடிச்சி நடந்து வரணும். ஏன்னா அதான் சேஃப்டியான ஒன்று. நிறைய வந்து தர்காவில் வந்து மேலே நிறைய மந்திரிக்கிறாங்க, சரிங்களா? அது நல்லா அந்த பேய் பிடிச்சவங்க எல்லாம் வருவாங்க, வந்து மேலே மந்திரிக்கிறாங்க. நிறைய பேர் கூட்டமாக இருந்தாங்க உள்ள. அதனால் அதாவது டெய்லியுமேவும் நம்ம மேலே ஏறி வந்து நம்ம ஒரு 50-100 பேர் மேலே வந்துட்டு தான் இருக்காங்க. டெய்லியுமே நான் பார்ப்பேன், எங்கள் கீழேருந்து பார்க்கும்போது தெரியும் மேலே நடந்து வர்றது எல்லாமேவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம். கீழே இறங்கும்போது கொஞ்சம் வழுக்குது, அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து இறங்கணும். இல்லை அப்படின்னா வழுக்கி கீழே விழுக வேண்டியதான், சரியா? சேஃப்டியாக இறங்கணும். அதாவது கல் படிக்கட்டு மாதிரி இருக்க இடத்துல வழுக்கலை, அந்த பாறையிலே வெட்டியிருக்காங்க பார்த்தீங்களா படிக்கட்டு, அதில் வந்து ரொம்ப வழுக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து இறங்கணும். திருப்பரங்குன்றம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மலைக்கு ஏறினீங்கன்னா இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்துட்டு போங்க கண்டிப்பாக. ஏன்னா ரொம்பவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு இடம். நிறைய பேர் ஏறுறாங்க மலைக்கு, சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நிறைய பேர் ஏறுறாங்க. ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸான ஒரு பிளேஸாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து அவளுக்கு தர்காலேருந்து கீழே இறங்கி வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம கீழே இறங்கி போகிறது தான் பாக்கி. இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து வந்த மயமாக தான் இருக்காங்க. சண்டே ஆனால் ரொம்ப வருவாங்க நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்றைக்கி வந்து சண்டே தான், அதனால் வந்து கூட்டமும் ஓவராக தான் இருக்குது. ஓகே, நம்ம மேலே ஏறிட்டு வந்தாச்சு. தர்காவை பார்த்துட்டு வந்தாச்சு, மசூதியை கும்பிட்டுட்டு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மலைக்கு மேலே இருக்க கோயிலை பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. அதாவது மலைக்கு ஏறும்போது நம்ம காசி விஸ்வநாதர் கோயிலை பார்த்தாச்சு, உள்ளே முருகன் சன்னதியும் பார்த்தாச்சு. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தர்கா, மேலே தர்கா தெரியும் பார்த்தீங்களா, அதையும் பார்த்து முடிச்சாச்சு. மலைக்கு மேலே இருக்க கோயில் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மலையை சுற்றி இருக்க கோயிலை வந்து நம்ம பார்ப்போம். அது அடுத்த திருப்பரங்குன்றம் பாகம் 2ல் வந்து வருது உங்களுக்கு, ஓகேவா? கீழே பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தாலும் தெரியும், அந்த இடத்துல அங்கே வந்து ஓம்னு போட்டு ஒரு சிம்பிள் இருக்கும். அங்கே தான் வந்து கார்த்திகை தீபம்லாம் ஏற்றுவாங்க. அந்த கோயிலுக்கு வந்து அடுத்த பாட்டிலேருந்து போடுவோம். அந்த இதுக்கு வர பாதை வந்து வேறு பாதை, நம்ம இப்படி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பாதையை உங்களுக்கு காட்டணுன்றனால
நான் திருப்பரங்குன்றம் பாகம் 2ல் வந்து நான் அதை ஃபுல்லாக ஏறி போடுறேன். அது போக கல்வெட்டு கோயில், குகை கோயில் எல்லாமே அங்கே மேலே வந்து இருக்குது. அதாவது கீழே சைடில் நம்ம படி ஏறணும் இல்லையா, அதுலேருந்து உள்ளே போனோம் அப்படின்னா குகை கோயில் எல்லாமே இருக்குது. அதையும் ஃபுல்லாக அடுத்த பாகத்தில் வந்து நான் காட்டுறேன். இப்போது மலை சுற்றி இருக்க கல்வெட்டு கோயில் அப்புறம் குகை கோயில் இது 3ஐயும் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். நம்ம கீழே இறங்கி போகிறத மட்டும் பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தர்காவை பார்த்து முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் என்ன போட போகிறேன் அப்படின்றதையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மலையிலேருந்து கீழே இறங்கி நம்ம வீட்டுக்கு போகிறது தான். ஏன்னா செல்லில் வந்து எனக்கு சார்ஜும் கம்மியாக இருக்குது, அதனால் ஃபுல்லாக எடுக்க முடியலை. அதனால் திருப்பரங்குன்றம் பார்ட் 2 வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அதாவது திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி உள்ள கோவில், கல்வெட்டு கோவில், அப்புறம் வந்து குகை கோவில், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீபம் ஏற்றுறாங்கள்ல அந்த கோயில், அதை பற்றி நான் ஃபுல்லாக போடுறேன். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போகலாம். ஓகேவா? நம்ம படி ஏறின இடம் வந்துருச்சு பார்த்தீங்களா, பக்கத்தில் தான் இருக்குது இங்கேருந்து. ஓகே, நம்ம வந்து திரும்ப ரிட்டன் அந்த படிக்கே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே இறங்கி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். ஓகேவா? திருப்பரங்குன்றம் மலை வீடியோ வந்து திருப்பரங்குன்றம் பார்ட் 1 வீடியோ, அதாவது திருப்பரங்குன்றம் மலை பார்ட் 1 வீடியோ வந்து ஓகே. நம்ம திரும்ப ரிட்டன் அந்த படிப்பாதைக்கே வந்தாச்சு, பார்த்தாலே தெரியும். ஓகே, கீழே இறங்கி நம்ம வண்டி எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான். ஓகேவா? இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் மலை பார்ட் 2 அப்படின்னு போட்டுட்டு இன்னொரு 3 விஷயங்கள் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா அந்த குகை கோயிலெலாம் நம்மளுக்கு பார்க்க சூப்பராக இருக்குங்க. அந்த ஏரியாவே வந்து செம்மையாக இருக்கும். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ரோட்டில் போனோம் அப்படின்னா, அப்படியே போனோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து கல்வெட்டு கோயில், குகை கோயில் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அதுபோக சிவன் கோயில் வந்து இந்த எக்கோ பார்க் பின்னாடி இருக்குது. அதையும் பார்த்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு வழியாக கொஞ்சம் கீழே பாதிக்கு மேலே இறங்கியாச்சு. இந்த பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அப்படியே கீழே இங்கே அங்கே போனோம்னா நம்ம வண்டி எடுத்து வீட்டு கிளம்பிடலாம். ஓகே, திருப்பரங்குன்றம் மலை வந்து ஒரு வழியாக பார்த்து முடிச்சாச்சு. நான் இதுக்கு 1 மாதமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க திருப்பரங்குன்றம் மலைக்கு வரணும்னு, ஆனால் வர முடியலை. இந்த தடவை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் வீடியோ போட்டேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருப்பரங்குன்றம் வீடியோ வந்து நம்ம ஃபுல்லாக ஏறி முடித்தாச்சு. அது வரைக்கும் ஃபுல்லாக நம்ம ஏறி ஃபுல்லாக திருப்பரங்குன்றம் மலையில் என்னென்ன கோவில் இருக்கோ எல்லாத்தையும் பார்த்து முடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்து திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி இருக்க கோயிலை வந்து நம்ம ஃபுல்லாக வீடியோ எடுத்து நம்ம அடுத்த திருப்பரங்குன்றம் மலை பார்ட் 2 போட்டு போடலாம். ஓகேவா? கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி பசங்கள்லாம் மொத்தமாக வந்து நின்று கும்பலாக நிறைய பேர் போகணும்னு சொன்னாங்கன்னா போலீஸ்க்கு வந்து விட மாட்டுறாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக ஃபேமிலியோடு வாங்க, ஆள் கம்மியாக வாங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அடுத்து நம்ம திருப்பரங்குன்றம் மலை பார்ட் 2ல் பார்ப்போம். அதில் சுற்றி இருக்க கோயில் எல்லாத்தையும் ஃபுல்லாக